கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இந்த வசனம் தாவீது ராஜாவுடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. தாவீதுக்கு வந்த பிரச்சனைகள் அநேகம், சத்துருக்கள் அநேகர். ஆனால் தாவீது ராஜா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டும் அவரை சோத்தரித்து கொண்டும் இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார். ஆனால் தாவீது ராஜாவோட கொஞ்சம் அநேக ஜனங்கள், பக்தி உள்ள ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த பிரச்சனைகளையும் சத்துருக்களையும் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தும் அந்த ஜனங்கள் சோர்ந்து போய் பக்தி அற்ற நிலையில் இருந்ததை தாவீது ராஜா பார்க்குறாரு. அது மாதிரி ஒரு சில சூழ்நிலை ஜனங்கள் உண்மை இல்லாதவர்களாய் மாறி போகிறதையும் தாவீது ராஜா பார்க்கும்போது அவர் இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார். இது கீழே இன்னும் அநேக வசனங்கள் வரும். போய் தங்கள் தோழரோடைய போய் பேசுகிறாங்க, எல்லாவற்றையும் அவர் விண்ணப்பமாய் சொல்லிட்டு எளிய ஜனங்களை தேவன் மீட்க எழுந்தருளும் என்று வசனம் அவர் அப்படியே விண்ணப்பமாக பண்ணிக்கிட்டே வருவார். அதுபோல தான் இன்றைக்கு உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், நீதிமான்கள் அநேகரை பார்க்கும்போது அவர்களுடைய பக்தி ஒரு சடங்காசாரமாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் போதும், சபைக்கு போனால் போதும், அந்த சபை நேரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சடங்காசாரமான ஆராதனையும் சடங்காசாரமான காரியங்களுமா இருக்கிறது. அதாவது ஒரு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்டு நான் பக்தி ஆண்டவரை முழு வைராக்கியமாக பின்பற்றுகிற ஜனங்கள் அவருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் சின்ன சின்ன ஏதோ ஒரு ஊழியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வல்லமையாக இருப்பாங்க, அபிஷேகத்தை நிறைந்திருப்பாங்க, ஒரு சாட்சி பெற்றவங்களாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்பட்டதில் முன்மாதிரியாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கி பக்தி அற்று போகிறார்கள் தெரியுமா? இன்றைக்கி சபைகளில், அநேக சபைகளில் அபிஷேகத்தை மட்டப்படுத்திக்கட்டும், அபிஷேகம் பெற்றவர்களை மடங்கடித்து கொண்டும், அதாவது திறமைகள் இருந்தால், தாளந்துகள் இருந்தால் அவர்கள் சபையில் எப்படிப்பட்ட ஊழியத்தையும் செய்யலாம். அபிஷேகம்ங்கிறது நினைவிலே இல்லாத காரியமாய் போனது. இதை பார்த்து அநேக பக்தி உள்ள ஜனங்கள் என்னென்னா, பக்தி அற்று போனவர்களாய், பின்மாற்றம் அடைந்தவர்களாய், உலகத்துக்கு நேராய் போகிறவர்களாய் அநேக ஆத்துமாக்கள் இடறி போகிறார்கள். அது மாத்திரமில்லை, இன்றைக்கி சபைகளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள், அவருடைய அன்பை ருசி பார்த்த ஜனங்கள் தான் விசுவாசம் பிள்ளைகளோடு பேசும்போது ஒரு விதமான பேச்சும், ஊழியக்காரங்களை பார்க்கும்போது ஒரு விதமான பேச்சும், வெளியில் போகும்போது ஒரு விதமான பேச்சு, இப்படி பல விதமான பேச்சுகள், உண்மையே இல்லை. இதையெல்லாம் பார்க்கிற ஜனங்கள் பக்தியற்று போகிறாங்க, உண்மை இல்லாதவர்களாய் மாறி போகிறாங்க. இந்த இந்த நாட்களில் சபைகளில், அநேக சபைகளில் நடக்கிற அநேக காரியங்கள் இப்படி தான். இந்த செய்தியை கேட்கிற நாம் இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும், சபைகளுக்காகவும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காகவும். ஏனென்றால் அந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கும், பக்தியற்று போகாதபடிக்கும், உண்மை இல்லாத ஜனங்களாய் மாறி போகாதபடிக்கு இருக்கும்படியாய் தாவீது ராஜா எப்படி ஜெபித்தாரோ நாமும் இன்றைக்கு அப்படியே ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே மகா சபையில் எழுந்தருளுகிற தேவனே எழுந்தருளும், சபைகளில் எழுந்தருளும் என்று நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது மகா வைராக்கியம் கொண்டு தேவன் எழுந்தருளுவார். பக்தி உள்ள ஜனங்களையும் இன்னும் பக்தியை விருத்தி அடைய செய்வார், உண்மையுள்ள ஜனங்களாய் மாற்றுவார். மாற்றும்போது மகிமையான எழுப்புதல் சபைகளிலே உண்டாகும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாட்களும் கர்த்தாவே ராஜா, தாவீது ராஜாவை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அநேக சபைகளில் கேள்விப்படுகிறோம் தகப்பனே, பக்தி அற்று போய் கர்த்தாவே, அபிஷேகம் பண்ணப்படவர்கள் மட்டப்படுத்தப்பட்டு கொண்டும் கர்த்தாவே ராஜா, உண்மை இல்லாத ஜனங்களாய் தகப்பனே ராஜா. அப்பா, நீர் அறிவி தகப்பனே, சகலத்தையும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் தாமே எழுந்தருளி கர்த்தாவே ராஜா, பக்தி ஜனங்கள் அற்று போகாதபடிக்கு
உண்மையுள்ள ஜனங்கள் பெருகும்படியாய் தேவனே கிரியை செய்வீராக. நீர் எழுந்தருளுவீராக. அப்பா, நீர் எழுந்தருளும் போது தேவரீர் கர்த்தாவே ராஜா, உம்முடைய மகிமை விளங்குமே, உங்கள் பிரசன்னம் விளங்குமே, உங்கள் வல்லமை விளங்குமே ராஜா. உங்கள் மகிமை இறங்கும் போது தகப்பனே ராஜா, இன்னும் இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைவர்கள் இன்னும் உற்சாகமாக எழும்புவார்களே ராஜா. உமக்காக வைராக்கியம் பாராட்டுவார்களே ராஜா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியா ராஜா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவன் அப்படியே மாற்றுவீராக. பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளாய் ராஜா. எங்கு சென்றாலும் உண்மை உள்ள பிள்ளைகளா ராஜா. உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொன்ன வார்த்தை ராஜா. உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாமே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு சாட்சியை நிறுத்தும்படியாக கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.